வணக்கம். இன்று 21/2/2025 தேதி சமநோக்கு நாள். இன்னைக்கு பரவாயில்ல, நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்குது. சமநோக்கு நாள். சந்திராஷ்டமம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1:47 வரை அஸ்வினி, 1:47 வரை அஸ்வினி, பின்பு பரணி. இன்னைக்கு சந்திரன் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசியில் இருக்கார். விருச்சகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ராசியில் இருப்பார். தேல் சிம்பல் அவங்களுக்கு போட்டிருக்கும். மற்றபடி பொதுவாக இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. அந்த கட்டம் இருக்கு இல்லையா, அதன் பிரகாரம் மலர் மருத்துவத்தின் தீர்வுகள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசி காலியாக தான் இருக்குது. மேஷத்தின் அதிபதி செவ்வாய் மிதுனம் ராசியில் இருக்கிறதுனால செவ்வாய் பகை வீட்டில் இருக்கார். அதனால் சண்டை சச்சரவுகள் நிச்சயமாக ஏற்படும். அதனால் என்ன பண்ணலான்னா வாய் கொஞ்சம் அடக்கமாக இருக்கும். யாருக்கு? மேஷ ராசிக்காரங்களுக்கு. பேசலாம், கொள்ளலாம். அதாவது வாதம் விவாதம் தவிர்க்கணும். தவறுன்னு தெரிஞ்சதுன்னா வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். இருக்க முடியல அப்படின்னா மலர் தீர்வுகளில் இம்பேஷன் அப்படி இல்லைன்னா ஜென்ஷன், இந்த 2 ரெமெடி எடுத்துக்கலாம். இம்பேஷன் அண்டு ஜென்ஷன் இந்த ரெமெடி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மீனம் வீட்டில் இருக்கார். பட் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கார். என்னதான் குரு பகவான் இருந்தாலும் ரிஷபத்துக்கு பகை வீடு தான் அவர். ஸோ அந்த வீட்டில் போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய, அதாவது இன்றைக்கி நடக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் சகிப்புத்தன்மை அவர்களுக்கு தேவைப்படும். சகிப்புத்தன்மை தேவைப்படும்ன்றதுனால அவங்க ஜென்ஷன்ற மலர் தீர்வு எடுத்தலாம். தேவைப்பட்டால் அவசரப்பட்டு வாயெல்லாம் விடாமல் இருக்கிறதுக்கு, அதாவது சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் இருக்குன்னா இம்பேஷன்ற ஃப்ளவர் ரெமெடி சேர்த்துக்கலாம். அடுத்தது மிதுன ராசி. மிதுனத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் எங்கே இருக்காருன்னா கும்பத்தில் சனி சூரியன் கூட சேர்ந்துருக்காரு. ஆனால் அந்த வீட்டில் செவ்வாய் இருக்கார். பகை தான், பகை கிரகம் தான் உட்காந்துருக்கு. இருந்தாலும் புதன் எங்கே போயிருக்காருன்னா சூரியன் சனி கூட போய் இருக்கார். இருப்பினும் நல்லது தான். இருந்தாலும் அவர் செராட்டோ, இம்பேஷன், கிளராந்தஸ், ஜென்சன் இந்த 4 ரெமெடி எடுத்தாருன்னா இந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்த எல்லா வேலைகளும் இன்றைக்கி நடைபெறும். அடுத்தது பார்த்திங்கன்னா கடகம். கடகத்தின் அதிபதி சந்திரன் இங்கே எங்கே போய் உட்காந்துருக்காருன்னா செவ்வாயுடைய வீட்டில் போய் சந்திரன் உட்காந்துருக்காரு. நீச்சம் அடைகிறாரு. சின்ன சின்ன மனசு கஷ்டம், உள்ளுக்குள்ளேயே எல்லா விஷயங்களும் தன்னை அறியாமல் பயம் உணர்வு இருக்கும். அதுக்காக ஆஸ்பன் எடுத்துக்கலாம். ஆஸ்பன் இல்லைனா ஜென்ஷன் இந்த 2 எடுத்துக்கினாங்கன்னா இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும். சின்ன சின்ன தேவைகள் தானாக பூர்த்தி ஆகணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா, வார்த்தையை நல்லா கவனிச்சிங்க, நினச்சாங்கன்னா சிக்கரை ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது சிம்மராசி. சிம்மத்தின் அதிபதி சூரியன் எங்கே இருக்காருன்னா கும்பத்தில் சனி கூட சேர்ந்துருக்கார். பகை கூட புதன் இருக்குது. அதனால் தேவையில்லாமல் அலைச்சல் எல்லாமே நடைபெறும்ன்றதுக்காக வெர்வைன், கிளராந்தஸ், ஜென்சன் இந்த 3 எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக அமையணும். அடுத்தது கன்னி. கண்ணியில் கேது அப்படியே தான் இருக்கார். எங்கேயும் மூமெண்ட் ஆகலை. தன்னைத்தானே சுருக்கி கொண்டு ஆசாபாசங்களோட எல்லா விஷயமும் அவங்க நடக்கும். பட் இறை சிந்தனை, இறை எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும். அதனால் கேதுனுடைய ஆட்சி அங்கே இருக்கிறதுனால, கேதுனுடைய ஆட்சின்னு சொல்ல கேதுன்ற கிரகம் அந்த இடத்துல இருக்குது. நட்பு வீடு தான். அதாவது ஆன்மீகம் இவங்களுக்கு நட்பாகவே இருக்கும். அதை இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஜென்ஷன், ஸ்வீட் சேஸ்னட் இந்த 2 ரெமெடி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். பிறகு அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. துலாமினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் எங்கே இருக்கார்? ராகு கூட மீனம் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ சும்மாடி வெளியே போயிட்டு வருது, சுற்றுலா மாதிரி, ஒன் டே பிக்னிக் மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அடக்கம், ஒரு கண்ட்ரோல் எல்லாமே இருக்கணும்னா வைல்டு ரோஸ் அப்படின்ற ஒரு ரெமெடி இருக்குது. வைல்டு ரோஸ் அண்ட் ஆப்சன் இது 2 எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சகம். விருச்சகத்தில் சந்திரன் உட்காந்து நீச்சம் ஆகிடுவார். அந்த இடத்துல செயல் இழந்து போயிடுவார். கொஞ்சம் மனசு சலனமாக இருக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு உரிய ஆஸ்பன் கூட ஜென்சன் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பிறகு தனுசுனுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் எங்கே இருக்கார்? ரிஷபத்தினுடைய வீட்டில் இருக்கார். பகை வீட்டில் தான் இருக்கார். ஸோ அங்கே சூழ்நிலை கோல்டு வார் மாதிரி இருக்கும். ரிஷப ராசியும் மீன ராசிக்காரங்களுக்கும் மனசுக்குள்ளே ஒரு கோல்டு வார் இருக்கும். அதை தவிர்க்கணும்னா ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மகரம் வீடு, சனியினுடைய வீடு. அவர் எங்கே இருக்கார்? மேலே அப்படியே கும்பத்தில் தான் இருக்கார். அதனால் பிரச்சனை இல்லை, அதுவும் அவர் வீடு தான். இருப்பினும் ஜென்ஷன்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சனி எல்லாமே இருக்காங்க. புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். சனி சூரியன் சந்தித்தாலே ஓரளவுக்கு சண்டை சச்சரவுகள், உள்ளுக்குள்ளே மனக்குழப்பங்கள், மனசுக்குள்ளேயே ஒரு கோல்டு வார் இருந்துன்னு தான் இருக்கும். அதை அவங்க தவிர்க்கணும்னா ஜென்சன்ற மலர் தீர்வு அது ஒன்றே போகும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பமும் அவருடைய வீடு தான். சூரியன், சனி, புதன் எல்லாமே இருக்கிறதுனால
சஞ்சலம் பட்டுக்கொண்டே இருக்கும். அதை தவிர்க்கணும்னா ஜென்சன் ஆஷ்பன் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராகு சுக்கிரன் இருக்குது. பட் அந்த வீட்டினுடைய அதிபதி எங்கே இருக்கான்னா ரிஷபத்தில் இருக்காது. ராகு சுக்கிரன் இருக்கிறதுனால வைல்ட் ரோஸ் அண்ட் வால்நட் அண்ட் தென் கார்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அன்றைக்கி நாள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி சந்திராஷ்டமம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா 1:47 வரை அஸ்வினி, அதுக்கப்புறம் தான் பரணி ஸ்டார்ட் ஆகுது. சமன் நோக்கு நாள் தான் இன்றைக்கி. பூமி மேலே செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் நீங்கள் வந்து செய்யலாம். மற்றபடி பொதுவான கருத்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து நல்லா தான் இருக்குது. யாருக்கும் வந்து ஒரு நெகட்டிவ் கிடையாது. எல்லாமே நல்ல நாள் தான். இதன் பிரகாரம் பார்த்துக்கோங்க. நல்ல நேரம் தேவைப்படுவார் காலையில் 9:30 10:30 நல்ல நேரம் தான். மாலை பார்த்தீங்கன்னா 4:30 5:30 நல்ல நேரம் தான். சூரிய உதயம் 6:33. சரிங்களா? மெயினாக சந்திராஷ்டமம் தான். சந்திராஷ்டமம் 1:47 வரை அஸ்வினி, பின்பு பரணி. மற்றபடி இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருங்க. மீண்டும் ஒரு பதவியில் நான் பார்க்குறேன்.